ஸ்ரீ 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 ஸ்ரீவோம். பொறாமை நன்மையற்றது. பொறாமை அப்படி என்றால் போட்டி, போட்டிக்கும் பொறாமைக்கும் சற்றே சிறிய வித்தியாசம். அவன் மட்டும் நன்றாக இருக்கின்றானே, அவள் மட்டும் நன்றாக இருக்கிறாளே என்று நினைப்பது பொறாமை. அவன் நன்றாக ஆகிவிட்டான், நாமும் நன்றாக ஆகலாமே. அவளால் முடிந்தது ஏன் நம்மால் முடியாது? அவள் செய்தது போல் நாமும் செய்ய வேண்டும். அவள் எப்படி உயர்ந்தாலோ அதே போல் நாமும் முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்று நினைக்க பார்ப்பது போட்டியாக நினைத்துக் கொள்ளலாம். இதுதான் பொறாமைக்கும் போட்டிக்கும் உரித்தான சிறிய வித்தியாசம். இந்த போட்டியினால் நன்மை உண்டாகும், மற்றவர்களுக்கு தீமை உண்டாகாது. நாம் போட்டி போடுவோம், மற்றவர்களுடன் போட்டி போட்டு நாமும் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வதற்கு போட்டி போடுவோம். ஆனால் பொறாமை நம்மை அழித்துவிடும். ஏன்? பொறாமை என்கின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்குள் வந்தால் அவனுடைய எண்ணம் நல்லதாக இருக்காது. எப்பொழுது ஒரு மனிதனின் எண்ணம் சீர்கெடுகின்றதோ, எப்பொழுது ஒரு மனிதனின் எண்ணம் தூய்மையற்றதாகின்றதோ, அப்பொழுது அவனுடைய செயலும் தூய்மையானதாக இருக்காது. பொறாமை என்கின்ற ஒரு குணம் மனிதனுக்குள் வந்தால் அங்கே குணம் கெடும். குணம் கெட்டால் அவன் தீயவனாக மட்டுமே வாழ முடியும். தீமை இல்லாத ஒரு செயலை பொறாமை பிடித்த மனிதனால் செய்யவே முடியாது. நிச்சயமாக அவனுடைய செயல்கள் அனைத்தையும் தூய்மையாக இருக்காது. அப்படி என்றால் நாம் என்னதான் செய்வது? பொறாமையற்று நாம் வாழ வேண்டும். பொறாமை எந்த ஒரு காலத்திலும் நம் வாழ்வை முன்னேற்றாது என்கின்ற எண்ணத்தை நாம் மனதினிலே கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் போட்டி போடலாம், ஆனால் பொறாமை கொள்ளக்கூடாது. இந்த போட்டி போடும் பொழுது கூட நம் உயரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒருவர் கார் வாங்கிவிட்டார். அவர் நல்லபடியாக படித்தார், அல்லது நல்ல வேலை கிடைத்தது, ஏதோ ஒரு காரணத்தினால் அவரிடம் பணம் இருக்கின்றது, கார் வாங்கிவிட்டார். என்னிடத்தில் பணம் இல்லை, படிப்போ குறைவு, செய்யும் தொழிலோ சிறியது. அப்படி என்றால் நான் கார் வாங்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கடன் வாங்க வேண்டும், அல்லது தீய வழியிலே பணம் ஈட்ட வேண்டும். கடன் வாங்கினால் என்னால் கடன் கட்ட முடியுமா? தீமையான வழியில் சென்றால் என் வாழ்வு சிறக்குமா? சிறக்காது. எனவே நம் உயரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னால் எது முடியுமோ, யாருடன் என்னால் போட்டி போட முடியுமோ அவர்களுடன் நாம் போட்டி போடலாம். இல்லை என்றால் அந்த போட்டியும் தீமையைத்தான் தருகின்றது. என் தாயார் இதை மிக எளிமையான வழியில் சொல்லுவார். அது கேட்பதற்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும், ஆனால் அதை இங்கே சொல்கின்றேன். யானை சாணம் இடுகின்றதே என்று அதே அளவிற்கு தானும் சாணம் இட வேண்டும் என்று ஒரு முயல் நினைக்க முடியுமா? யானை எவ்வளவு பெரிய ஒரு உயிர், அதனால் சாணம் அதிகப்படியாக இட முடியும். முயலால் அவ்வளவு சாணம் இட முடியாது. எனவே நம் உயரம் நமக்கு தெரிந்து அதற்கேற்றாற்போல் பொறாமைப்படாமல் போட்டியிட்டால்
வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம். மனிதன் பொறாமைப்படாத ஒரு இடம் இருக்கின்றது. எது தெரியுமா? மரணம். அவனுக்கு மரணம் வந்து விட்டதே, நானும் மரணிக்க வேண்டும் என்று யாராவது பொறாமைப்படுவார்களா? பொறாமைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் நாம் வாழ வேண்டும். எனவே நாம் பொறாமையற்ற நம் நிலைக்கு ஏற்ற போட்டியை கொண்டு நல்வழியிலே ஒருவர் சிறந்து செல்கின்றார் என்றால் அவர் பாதையை பின்பற்றி அவரை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்விலே முயற்சித்தோம் என்றால் சிறப்பான வாழ்வை நாம் பெறுவோம். அந்த வாழ்வை பெறுவதற்காக பொறாமையற்ற ஒரு எண்ணத்தை நாம் கொள்வோம். ஸ்ரீயோம். Shri